லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சாரி வலிக்குதா? ஆதிராவும் திருமாறனும் அடிக்கிற கொட்டம் என்னால தாங்கவே முடியலையே. அதுவும் ஏன் முன்னாடியே இப்படி எல்லாம் பண்றீங்களா? இதை இப்படியே விடக்கூடாது. கூடிய சீக்கிரம் நான் திருமாறனை என் வலையில விழ வைக்கிறேன். போற போக்க பார்த்தா திருமாறன் என்ன திரும்பி பார்க்க மாட்டார் போலயே. இதை விடக்கூடாது. அந்த ஆதிரா முன்னாடி திருமாறன் என் மேல பாசத்தை பொழியிற மாதிரி நான் பண்றேன். சாரு, சருமதி என்னாச்சு? எனக்கு உடம்பு ரொம்ப முடியல. தூக்கி தூக்கி போடுது. உடம்புக்கு என்னாச்சு? கோல்டு, உடம்பு வலி, தலைவலி, தொண்டை வலி, மண்டை கொடைச்சலா இருக்குங்க. என்னால முடியலங்க. பயங்கரமா குளிருது. நான் போய் மாத்திரை எடுத்துட்டு வரட்டுமா? சாப்பிட்டு பார்த்துட்டேன். ஒண்ணுமே நடக்கலங்க. இனி ஹாஸ்பிட்டல் தான் போகணும். ஆனா என்ன யார் கூட்டிட்டு போவா? எனக்குன்னு யாருங்க இருக்கா? ஐயோ, தலை வலிக்குது. என்ன சாரு, ரொம்ப முடியலையா? ஐயோ, நீங்களே தொட்டு பாருங்களேன், தொட்டு பாருங்களேன். ஐயோ, உடம்பெல்லாம் உதறுதுங்க. உங்க கைய பிடிச்ச உடனேதான் கொஞ்சம் இதமா இருக்கு. சரி, நான் போய் டாக்டரை கூட்டு வரேன். வேண்டாங்க. அவர் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து என்னங்க அதுக்குள்ள நான் போய் சேர்ந்துருவேன் போலயே. நாயை கூட கார்ல தூக்கி போட்டு போனீங்க. ஆனா என்ன உங்களால ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக முடியாதுல்ல? அதுக்கு இல்ல, ஆதிரா கையில அடிபட்டு படுத்திருக்கா. அவளை பாத்துக்க ஆள் இல்லையே. அப்ப என்ன மட்டும் பாத்துக்க நிறைய ஆளுங்க இருக்காங்களா? இந்த வீட்டுல உங்களை தவிர யாருங்க என்ன அக்கறையா பாத்துப்பாங்க? நீங்களே கைவிட்டா என் கதி. நான் யாரும் இல்லாத அனாதை தானே. போங்க, நான் இப்படியே செத்து போறேன். உங்களுக்கு ஆதிரா தானே முக்கியம். ஆமா, திருமாறனுக்கு ஆதிரா தான் முக்கியம். இப்ப எதுக்கு நீ இப்படி போத்திட்டு இருக்க? அம்மா, அவளுக்கு உடம்பு சரியில்லைம்மா. யாருக்கு? இவளுக்கா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேக்கப் அப்பிக்கிட்டு பளபளன்னு இருந்தாளே, திடீர்னு என்னாச்சு? கோல்டு, தும்மல், தலைவலி, தொண்டை வலி, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. என்ன இது மனப்பாடம் பண்ண மாதிரி ஒப்பிச்சிட்டு இருக்க? மாறா, இவ ஏதோ பொய் சொல்லிட்டு இருக்கா. இல்ல, நான் பொய்யெல்லாம் சொல்லல. எனக்கு உண்மையாவே உடம்புக்கு முடியல. ஓஹோ, அப்ப சரி, நாங்க 2 பேரும் உன்னை கவனிச்சுக்கிறோம். என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. ஒண்ணும் தேவையில்ல, எங்க வைத்தியமே உனக்கு போதும். உங்க வைத்தியமா? என்னங்க, ஒரு நிமிஷம் வாங்கல. திருமாறா, ஆதிரா உன்னை கூப்பிடுறா, நீ போய் அவளை கவனி. நாங்க இவளை பாத்துக்கிறோம். சரி, போ. திருமாறா, போ போ. ஏங்க ஏங்க ஏங்க, தும்மல், தலைவலி, தொண்டவலி இருக்குன்னா அப்ப இது என்ன நோயா இருக்கும்?
ஐயோ இது கொரோனாதான். கொரோனாவா? ஐயோ தள்ளி வா. ஐயோ எனக்கு ஒண்ணுமே இல்லங்க, கொரோனாலாம் இல்ல. அத நாங்க டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சுக்கிறோம். டெஸ்டா? ம். ஐயோ சொன்ன கேளுங்க, எனக்கு கொரோனாலாம் இல்ல. ஏய் நான் போறேன். அங்கே இரு. சோஷியல் டிஸ்டன்ஸ் முக்கியம். ஐயோ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. இந்தா இது சாப்பிடு. இதெல்லாம் வேண்டாம், எனக்கு பசிக்கல. இது பசிக்கு இல்ல, டெஸ்டுக்கு. ஏய் இரு. டிஸ்டன்ஸ். ம். எடு. எடுன்னு சொல்றல, எடு. இப்ப ஒழுங்கா சாப்பிடுறியா இல்ல 108க்கு ஃபோன் பண்ணவா? 108? நான் சாப்பிடுறேன். உப்பு இல்ல, காரம் இல்ல, இதுல எதுவுமே இல்ல. அப்போ கொரோனாவேதான். கொரோனா வந்தா டேஸ்ட் தெரியாது. ஐயோ கொரோனா மறுபடியும் வந்துருச்சுன்னு நான் பேப்பர்ல படிச்சேன். அப்படியா? ஆமா. சரி இப்ப என்ன பண்றது? இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். ஈஸியா குணப்படுத்திடலாம். எப்படி? என்ன மருந்து இருக்கு? வெயிட். உட்காரு. தலையில இருந்து ஊத்துறேன். என்ன சொல்றீங்க? ஆமா, சுடுதண்ணி தண்ணி பட்டா புழு பூச்சியே சாகுது. கண்ணுக்கு தெரியாத கொரோனா சாகாதா? இப்ப பாரு எங்களோட ட்ரீட்மெண்ட். அத வச்சுட்டு அங்க உட்காரு. எனக்கு உடம்புல நல்லா தான் இருக்கு. ஐயோ என்ன ஆள விடுங்க. ஏய் விடுங்க. என்னம்மா நடிக்கிறா பாத்தியா? என்னங்க அதுக்குள்ள டியூட்டி போறீங்களா? என்ன பண்றது ஆதிரா, போய் தானே ஆகணும். அதான் எஸ்பி 3 நாள் லீவ் கொடுத்திருக்காருல்ல, அப்புறம் என்ன, பேசாம ஏன் கூட இருங்களேன். அவர் கொடுத்த 3 நாள் நேத்தோட முடிஞ்சு போச்சு. அது உனக்கு தெரியலையா? அப்படியா சொல்றீங்க? அதுக்குள்ள 3 நாள் முடிஞ்சு போச்சா? ம். நீங்க என் பக்கத்துல இருந்ததுல எனக்கு நாள் போனதே தெரியலங்க. ஆதிரா, காயம் ஓரளவுக்கு ஆறிடுச்சுல? ஆறிடுச்சு. ஆனா முழுசா ஆறுற வரைக்கும் நீங்க என் கூடவே இருங்களேன். உங்களை விட்டு நான் எப்படிங்க தனியா இருப்பேன்? ஐயோ ஆதிரா, நானும் டியூட்டிக்கு போகணும்ல. என் ஓகேவா? கூட இருங்களேன். ஃபீல் பண்ணாத. டைம் ஆச்சு, நான் வரேன். என்னடா திருமாரா, கிளம்பிட்டியா? ஆமாமா. அதுக்குள்ள என்னடா அவசரம்? இன்னும் 2 நாள் வீட்ல இருந்து ஆதிராவை பாத்துக்கலாம்ல. பாட்டி, அதத்தான் பாட்டி நானும் சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறாரு. அதுக்கு இல்ல பாட்டி. அம்மா சொல்றதும் கரெக்ட் தானே. உன்னை கொல்ல வந்தவங்க இன்னும் சிக்கல இல்ல. நீ இப்போ வெளியில போனா அவங்களால உனக்கு எதுவும் ஆபத்துனா என்ன பண்றது? பேசாம இங்கே இரு. ஆமா மாறன், நீ இருந்த 3 நாளும் ஆதிரா அவ்வளோ சந்தோஷமா இருந்தா. இன்னும் கொஞ்ச நாள் வீட்டுல இருந்தீங்கன்னா அவளுக்கும் ஆறுதலா இருக்கும்ல. இல்ல மாமா, எஸ்பி 3 நாள் தான் லீவ் கொடுத்திருக்காரு. அதுவே அதிகம் தான். ஸ்டேஷன்ல ஏகப்பட்ட கேஸ் பெண்டிங்ல இருக்கு. இன்னைக்கு எங்க டிபார்ட்மெண்ட் மீட்டிங் வேற அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நான் அவசியம் போயே ஆகணும். அதான் ஆதிராவுக்கு காயம் ஆறிட்டு வருதே. அவளை பாத்துக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் இருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன மாமா?
ஆதிரா நான் வரேன். ம். திருமாரா பார்த்து ஜாக்கிரதையா இருடா. அந்த அகிலம் ஒரு கொலகார பையன். மறுபடியும் ஏதாவது பிளான் பண்ண போறான். அம்மா பயப்படாதீங்க, நான் கேர்ஃபுல்லா தான் இருக்கேன். சரி ஆதிரா, நீ உடம்பு பார்த்துக்கோ. ம். நான் வரேன். சரிங்க. வரேம்மா. பார்த்து பாட்டி. போப்பா. வரேன். வரேம்மா. சரிப்பா. ஆதிராக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்றீங்களா? என்ன பண்றேன்னு பாருங்க. ஐயோ, டைம் ஆயிடுச்சே. டேப்லெட் வேற சாப்பிடணுமே. எங்க அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து தாங்க. அவர் இல்லைல்ல, வேலைக்கு போயிட்டாரு. ஏங்க அந்த போன் அடிக்கிட்டு கொஞ்சம் எடுங்களேன். அவர் இல்லவே இல்லை. ஏங்க குளிருதுங்க, அந்த பெட்ஷீட் எடுத்து கொஞ்சம் போத்தி விடுங்களேன். ஏங்க போத்தி விடுங்க. எங்க நான் தான் சொல் ஷோ இல்லவே இல்லை. என் செல்லம், நீங்க இருந்த அந்த 3 நாள் உங்க கூட எனக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. எனக்காக எவ்வளோ ஓடி ஓடி செஞ்சீங்க. என்ன ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டீங்க. நீங்க கூடவே இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குங்க. என் பக்கத்துல நீங்க இருந்தாலே மனசு சந்தோஷமா இருக்கு. நீங்க என் கூட இருப்பீங்களா? எனக்கு இதை விட பெரிய காயம் ஆனாலும் பரவாயில்ல. டியூட்டி முடிச்சுட்டு நீங்க எப்போ வருவீங்க? நீங்க கூட இருக்கும்போது எனக்கு நேரம் போனதே தெரியல. ஆனா நீங்க இல்லைன்னா எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வருஷமா போகுது. சூப்பரா பண்றாளே. கிடைச்ச 3 நாள்ல 2 பேரும் நல்லா ஒட்டிக்கிட்டாங்க போல இருக்கே. விடக்கூடாது. என்ன பண்ணலாம்?
ஐயோ அவர் நைட்டு தானே வருவாரு, அதுக்கு இன்னும் டைம் இருக்கே. அது வரைக்கும் நம்ம என்ன பண்றது? அவருக்கு எப்ப வருவாருன்னு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். சொல்லாதேடா. ஏங்க நீங்க எப்போ வருவீங்க? டியூட்டிக்கு இப்பதானே வந்தேன், அதுக்குள்ள கேக்குற? ஏன் என்னாச்சு? அது வந்து அப்ப சரி வாங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏய், நீ எதுக்கு அவ்வளவு நேரம் முடிச்சிட்டு இருக்க? நீ சாப்பிட்டு தூங்கு. இல்ல இல்ல, நீங்க வாங்க. அதிரா, உனக்கு அடிபட்டிருக்க, நீ டேப்லெட் போட்டு தூங்கணும். பேசாம டைமுக்கு தூங்கு, சரியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 3 நாள் முழுசா என் கூடவே இருந்துட்டு போயிட்டீங்க. இப்ப நீங்க இல்லைன்னா உடனே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க. நீங்க வராம எனக்கு தூக்கமே வராது. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். நீங்க வாங்க. சொன்னா கேட்க மாட்டேன். சரி, 12 மணிக்கு நான் வந்துடுறேன். அப்புறம் ஜாக்கிரதையா வாங்க, அந்த கொலைகாரங்க மறுபடியும் ஏதாவது பண்ணிட்டு போறாங்க. ஐயோ அதிரா, நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் வந்துருங்க. சரி. புருஷனை பார்க்காம தூங்க முடியலையோ? விட்டா என்னோட கனவுக்கு ஆப்பு வச்சிருவேன். அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஐயா. சொல்லுங்கம்மா, எதுக்கு வந்திருக்கீங்க? உங்க உடம்புக்கு எதுவும் பிரச்சனையா? பிரச்சனை எனக்கு இல்ல, என் புருஷனுக்கு. அப்போ உன் புருஷ உடம்புக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு என்ன, ஆள் நல்லா பிட்டா ஹீரோ மாதிரி தான் இருக்காரு. நடந்தது என்னன்னா, இதான் நடந்துச்சு. ஆதிரா இருக்கிற வேகத்தை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அவளால மாறனை பிரிஞ்சு கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல. அவர் எப்ப வருவாருன்னு காத்துக்கிட்டே இருக்கான். ஆனா அவளோட நோக்கம் நிறைவேறிடக்கூடாது. அப்படி நிறைவேறினா என்னோட நோக்கம் நாசமாயிடும். இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இனி மாறனோட பார்வை ஏன் மேலதான் படணும். அவர் ஆதிராவை விட்டுட்டு ஏன் பக்கம் சாயணும். அதுக்கு ஏதாச்சும் வசிய மருந்து இருக்கா? இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயமா? அடங்காத குதிரைய அடங்க வைக்கிறதுல ஆரம்பிச்சு துள்ளாத குதிரைய துள்ள வைக்கிற வரைக்கும் என்கிட்ட மருந்து இருக்கு. இதுதான் மன்மதன் 2.0. இது கம்ப்யூட்டர் மாதிரி கரெக்டா வேலை செய்யும். இத வாங்கிக்கோ. இதுல ஒரு மாத்திரையை எடுத்து உன் புருஷன் சாப்பிடுற சாப்பாட்டுலயோ இல்ல பால்லயோ கலந்து கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் பாரு என் மன்மதன் 2.0 காட்டுற வேலைய. ஆக்சிலேட்டர் அழுத்தின ஆடிக்காரு மாதிரி சும்மா துள்ளி குதிப்பான். எனக்கு அது போதும். என் கனவுக்கு தடையா இருக்கிறதே அந்த ஆதிரா தான். அவளை அங்கிருந்து துரத்தணும்னா மாறன் ஏன் பக்கம் வரணும்.
என்ன ஆசையா பார்க்கணும். நான் தான் கதின்னு கிடக்கணும். அதுக்கப்புறம் அந்த வீட்ல நான் தான் ராணி. எனக்கு தேவையான பணம், சொத்து எல்லாத்தையும் வாரி சுருட்டிட்டு போய் என் அகிலனோட நான் சந்தோஷமா வாழ்வேன். ரொம்ப தேங்க்ஸ் வைத்தியரே. அதெல்லாம் சரிம்மா, இதுல ஒரு சிக்கல் இருக்கே. என்ன சிக்கல்? நீ உன் புருஷனுக்கு எப்படியாவது இந்த மாத்திரையை கொடுத்துருவ, அதெல்லாம் ஓகே. ஆனாமா அங்க அவனுக்காக ஆதிரா காத்துக்கிட்டு இருப்பாளே, இந்த மாத்திரையை சாப்பிட்ட கையோட அவளை அங்க பார்த்தானா கதை கந்தலாயிடுமே. ஏற்கனவே உன் புருஷன் அந்த ஆதிரா மடியிலே கிடக்குறான்னு சொல்ற, இதுக்கப்புறமா மொத்தமா சாஞ்சிருவானே. மாறன் வரப்ப வரவேற்க ஆதிரா இருந்தா தானே. அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன் வைத்தியரே. என்னம்மா பிளானு? மாறன் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஆதிராக்கு தூக்க மருந்து கொடுத்து தூங்க வச்சிருவேன். ஓஹோ. மருந்து சாப்பிட்ட மாறன் ஆசையா ஆதிராவை நெருங்குவான். ஆனா அவன் தூங்குறத பார்த்து ஏமாந்து போவான். அந்த நேரம் பார்த்து அவன் முன்னாடி நான் நின்னா. புரியுது புரியுது.